முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் அந்த மூலிகைகளை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். அன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வெற்றிலை கஸ்தூரி அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்டைக்காய் வகை சேர்ந்த ஒரு வகையான தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு வருடம் வரை வளரக்கூடிய ஒரு வகையான செடி வகை தாவரம். ரொம்ப அழகாக வெண்டைக்காய் எப்படி இருக்குமோ அதே போல் பூக்களை கொண்டிருக்கும். மஞ்சள் நிறமாக வெண்டைக்காயில் நம்ம பார்க்கக்கூடிய பூ இந்த வெற்றிலை கஸ்தூரியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊதா நிறத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். கொல்லிமலை பகுதிகளிலையும் குளிர் சார்ந்த மலைப்பகுதிகளிலையும் ஏற்காடு சம்பந்தப்பட்ட இடங்கள்லையும் மிக அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தாவரங்களில் இந்த வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிறது ஒன்று. வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக உணவுக்காக சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் கூட மருந்துக்காக அப்படின்னு சொல்லும்போது பசி தூண்டியாகவும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு பொருளாகவும் அதே போல் உடலில் இருக்கக்கூடிய குளிரை நீக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடை சரி செய்யக்கூடிய ரொம்ப அழகான ஒரு பொருளாகவும் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறத நம்ம பார்க்க முடிகிறது. வெற்றிலை கஸ்தூரியுடைய ரொம்ப முக்கியமான ஒரு குணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை பலப்படுத்துவது அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த கஸ்தூரி அப்படின்னு சொல்கிறது மான்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான வேதியியல் பொருள். அந்த கஸ்தூரிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை சீராக்கி இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்துவது அப்படிங்கிறது அந்த கஸ்தூரியுடைய ஒரு குணம். வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிற பேர் இதற்கு ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இலைகளை கசக்கி நம்ம முகர்ந்து பார்த்தோம்னா அந்த கஸ்தூரின்னு சொல்லக்கூடிய மானிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சுரப்பி எவ்வாறு வேலை செய்யுமோ அதே போல் ஒரு வேலை செய்யக்கூடிய திறன் இருந்ததுனால தான் இதற்கு வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிறது பேர். குணம் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தூண்டக்கூடியது. இன்றைக்கு சமீப காலமாக வித்தியாசமான ஒரு பிரச்சனை ஏற்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது கணவனுக்கு மனைவி மேலே ஒரு ஈர்ப்போ அல்லது மனைவிக்கு கணவன் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு சிறிது சிறிதாக குறிப்பாக 2 குழந்தை பிறந்த பிறகு ஒரு 35 வயதுக்கு மேலே மிக அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்யோன்யம் சிறிது சிறிதாக குறைந்து குறிப்பாக வேலை பார்க்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் சிறிது சிறிதாக குறைந்து அதுவே இன்றைக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கும் விவாகரத்துகளுக்கும் ஒரு காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பொதுவாக இது இன்றைக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது. இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே சமூகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வகையான உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெற்றிலை கஸ்தூரி. பொதுவாகவே இந்த வெற்றிலை கஸ்தூரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலை சூரணத்தையோ அல்லது அந்த விதையில் இருக்கக்கூடிய சூரணத்தையோ அல்லது அதோடைய வேரில் இருக்கக்கூடிய சூரணத்தையோ எடுத்து நன்றாக அரைத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது உடலில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட ஹார்மோன்களில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாற்றம் நன்றாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் அதே போல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன ஒப்புமை சரியாக இருக்கிறத பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் இயற்கையான முறையிலேயே குழந்தை உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி திருமணம் ஆகிறது, 2 பேருமே வேலை செய்கிறாங்க, குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்காக செயற்கை முறை கருவூட்டலை நாட வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஒரு 6 மாதம் உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, உணவுகளில் மாற்றம், அதே போல் தேவைப்பட்டால் ஆயுர்வேதத்தில் கொடுக்கக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகளை எடுத்து உடல் சுத்தப்படுத்திட்டு அதன் பிறகு இந்த வெற்றிலை கஸ்தூரியுடைய சூரணத்தை கணவன் மனைவி இருவருமே காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அப்படின்னு ஒரு 6 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு முயற்சி செய்து பார்க்கும்போது ஒரு 3-4 மாதத்திலேயே நல்ல செய்திகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இப்போ என்னோட ப்ராக்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா மெடிக்கலி கணவன் ஃபிட்டு, மெடிக்கலி மனைவி ஃபிட்டு, ஆனால் இருந்தாலும் இயற்கையாக குழந்தை பிறக்கலன்னு வரக்கூடியவர்கள் நிறைய பேரை நான் பார்க்குறேன்.
அந்த மாதிரி வரும்போது முதல்ல நம்ம செய்யக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு, மனம் சம்பந்தப்பட்ட கவுன்சிலிங்கோ அல்லது அது சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சியோ, அது கூட இந்த வெற்றிலை கஸ்தூரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மருந்து தான் 2 பேருக்குமே 6 மாதத்துக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டாக கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கும்போது எங்ககிட்ட வரக்கூடிய ஒரு 100 தம்பதிகளில் பார்த்தீங்கன்னா, குறைந்தது ஒரு 60-70 பேர் இயற்கையான முறையிலேயே கருத்தரிக்கிறத பார்க்க முடிகிறது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த வெற்றிலை கஸ்தூரியுடைய ஒரு குணம்தான். 2வது, மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கு நமக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. வேலையில் இருக்கக்கூடிய அழுத்தம், வீட்டில் இருக்கக்கூடிய அழுத்தம், உணவு சாப்பிடுவதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம், அதே போல் மன அழுத்தம் இல்லை அப்படிங்கிற மன அழுத்தம் கூட இன்றைக்கு நிறைய பேருக்கு ரிட்டையர்ட் ஏஜில் வரதை நம்ம பார்க்குறோம். 50 வயது வரலும் நல்ல பிஸியாக இருக்கார், 60ல் ரிட்டையர் ஆகுறாரு. ரிட்டையர் ஆன பிறகு ஒரு நாள் அவர் பார்க்குறதுக்கே எந்த வேலையும் இல்லை, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடுறாரு. அப்போ என்ன ஆகுது, அதுவும் அவர்களுக்கு கடுமையான மன அழுத்தமாக மாறிவிடுகிறது. மன அழுத்தத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆன்டி டிப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளை ஒதுக்கி இந்த வெற்றிலை கஸ்தூரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு தேக்கரண்டி இயற்கையான ஒரு ஆன்டி டிப்ரெசன்ஸ் மாதிரி வெந்நீர்லேயோ பால்லையோ கலந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெற்றிடத்தை உருவாக்கக்கூடிய மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய காரணிகள் படிப்படியாக குறைந்து வரதை பார்க்க முடியும். அந்த மாதிரி குறைந்து வரும்போது சிறிது சிறிதாக சாதாரண விஷயங்களில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும், மனம் சம்பந்தப்பட்ட அழுத்தம் குறைந்து மனதில் ஒரு அமைதியான வெற்றிடம் உருவாகி மனம் அமைதியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த 50 வயசுக்கு மேலே ஆகும்போது பார்க்கும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் ஆரம்பிக்கிற டைம். அதே போல் இன்றைக்கு வேலை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு எழுந்துக்கிறது, ஃபுட்டில் ஒரு கரெக்டான ஒரு ரொட்டீன் இல்லாமல் வேலையில் கடுமையான ப்ரெஷரோடு வர்றது, இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்பட்டு சின்ன வயசுலேயே சர்க்கரை சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறதை பார்க்குறோம். இதெல்லாம் குறைப்பதற்கு இந்த வெற்றிலை கஸ்தூரி ஒரு மிகச்சிறந்த மருந்து. வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து. நல்ல கொஞ்சம் பெரிய ஊரில் மதுரை, சென்னையிலலாம் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் வாழும் சமூகத்தில் நன்மைகளும் தீமைகளும் உள்ளடங்கியவை. இவற்றின் நன்மைகள் எவை, தீமைகள் எவை என்று எவ்வாறு அறிந்து வாழலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாட்டில் மக்களை பாதுகாப்பதனுடைய அல்லது குற்றங்களை தடுப்பதனுடைய முதன்மையான பொறுப்பு என்பது காவல்துறைக்கு இருக்கிறது. ஒரு அரசினுடைய ஒரு நிதி ஒதுக்கீட்டில் பெரும்பகுதி இன்றைக்கு காவல்துறை போன்ற அமைப்புகளுக்கு செல்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த அளவிற்கு அதிகாரமும் மிகப்பெரிய அளவிற்கு மக்களுடைய வரிப்பணத்திலும் இயங்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய பணி என்பது என்ன? சட்டப்படியான ஒரு ஆட்சியை இங்கு நடத்துவதற்கு, இன்னும் சொல்லப்போனால் சட்டத்தினுடைய ஒரு ஆட்சியை நடத்துவதற்கு காவல்துறை தான் மிக முக்கியமான ஒரு முதுகெலும்பாக இருந்து வருகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழகத்தில் வரக்கூடிய பல செய்திகள், யார் குற்றவாளிகளை தடுக்க வேண்டியவர்களோ, யார் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டியவர்களோ, குற்றங்களை யார் தடுக்க வேண்டியவர்களோ அவர்கள் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. இது முற்றாக காவல்துறையின் மீதான நம்பிக்கையை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு 2 செய்திகளை நாம் பேச வேண்டியிருக்கிறது. ஒன்று, கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் மிக பரபரப்பாக விவாதிக்கப்பட்ட ஒரு செய்தி. அதாவது குட்கா, பான்பராக் போன்ற பொருள்களை மிக பெரிய அளவிற்கு உடலுக்கு தீமை பயக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் தொண்டை புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய இந்த பொருள்களை தடை செய்து அதிமுக அரசு 2 ஆண்டுகளுக்கு முன்பு உத்தரவிட்டது. பிறகு அந்த தடையை என்ன காரணத்தினாலோ அவர்கள் விலக்கி கொண்டார்கள். ஆனால் அந்த பொருள்களால் ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்பு குறித்த கவலைகள், அச்சங்கள் போக்கப்படவே இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் இந்த தடை செய்யப்பட்ட இந்த பொருட்கள் தொடர்பாக, இந்த தடையை விலக்கிக் கொள்வது தொடர்பாக அல்லது இந்த பொருள்களை விற்க அனுமதி அளித்தது தொடர்பாக பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. அப்போது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலேயே சென்னை காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த ஜார்ஜ் அவர்கள் ஒரு
ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அரசிற்கு அதை பற்றி தெரிவித்திருந்தார். அதாவது இந்த தடை செய்யப்பட்ட பொருள்களை சந்தைப்படுத்துவதில் இந்த நிறுவனங்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது என்கிற ஒரு செய்தியை அவர் அங்கே முன்வைத்தார். இதற்கிடையில் வருமான வரித்துறை இந்த குட்கா நிறுவனங்களின் மீது நடத்திய சோதனையில் அங்கு கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் மிகப்பெரிய அளவிற்கு பணம் இந்த குட்கா விற்பனையை மறுபடியும் கொண்டு வருவதற்காக தமிழக அமைச்சர் விஜயபாஸ்கருக்கும் முக்கியமான காவல்துறை அதிகாரிகளுக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கும் பெரும் பணத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று அதில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. லஞ்ச ஒழிப்பு போலீசார் கேட்டுக்கொண்டதின் பேரில் வருமான வரித்துறையினர் அந்த ஆவணங்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரிடம் கொடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமைச் செயலாளருக்கு இது பற்றி விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டும் கூட இதுவரைக்கும் அந்த கடிதத்திற்கு எந்த விதமான பதிலும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பணப்பட்டுவாடா என்பது, அதாவது ஒரு மக்களை மிக கொடூரமாக பாதிக்கக்கூடிய ஒரு போதைப்பொருளை விற்பதற்கு ஒரு அமைச்சர், அதிகாரிகள் எல்லோருமே உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். எதை தடுக்க வேண்டுமோ அவர்களே அதற்கு சூத்திரதாரியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை ஊடகங்கள் மிகப்பெரிய அளவிற்கு செய்தியாக வெளியிட்டன. மிகப்பெரிய ஒரு கண்டனங்களை இங்கே உருவாக்கின என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற போது கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பிட்ட ஒரு அமைச்சருக்கு மாதம் 16 லட்சம் ரூபாய் கொடுத்து வந்தார்கள். அது தீபாவளி போன்ற சமயங்களிலெல்லாம் காவல்துறை உயரதிகாரிகளுக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் அளித்திருக்கிறார்கள் தீபாவளி போனஸாக. அதாவது லஞ்சம் என்பது இங்கு இன்னொரு வகை ஊதியமாக மாறிவிட்டது. அதில் போனஸ் என்பது கூடுதலாக இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் நன்றாக நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எப்படி மக்களை மிக கொடூரமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அவர்கள் எந்த அளவிற்கு பேரம் பேசி பணம் கறந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் விற்கப்படுகிற போதை சாக்லேட்டுகளை பற்றிய செய்திகள் எல்லாம் வந்தன. அதற்கு பின்னால் என்ன நடந்தது என்று நமக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. இந்த சமயத்தில் தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்னொரு செய்தி, அதாவது உயர்நீதிமன்றத்தில் யானை ராஜேந்திரன் என்பவர் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார். அதில் அவர் குறிப்பிடுகிறார், காவல்துறை அதிகாரிகளே சிலை கடத்தலில் ஈடுபட்ட விஷயம், அதாவது எங்காவது சிலை கடத்தப்பட்டிருக்கிறது, சிலைகள் இருக்கிறது என்று சொன்னால் அதை பறிமுதல் செய்து 2 அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அவர்களே சிலை கடத்தல்காரர்களோடு சேர்ந்து அந்த சிலையை பெருமளவு பணத்திற்கு விற்றிருக்கிறார்கள் என்பது. சிலைகள் என்பது வெறுமனே அதனுடைய தங்க மதிப்போ அதில் இருக்கக்கூடிய வேறு உலோகங்களின் மதிப்போ அல்ல. உண்மையில் ஒரு சிலையினுடைய மதிப்பை யாரும் கற்பனை கூட செய்ய முடியாது. ஏனென்றால் அதுதான் நம்முடைய வரலாற்று ஆதாரம், அதுதான் நம்முடைய பண்பாட்டு தொன்மங்களினுடைய ஒரு வரலாற்றை அறிவதற்கான ஒரு ஆதாரம். அப்படி இருக்கிற போது பழங்கால பொருட்களை நாம் பாதுகாக்க வேண்டியது அல்லது கடத்தல்காரர்களிடமிருந்து அவற்றை மீட்பது காவல்துறையினுடைய ஒரு அரசினுடைய ஒரு கடமை. ஆனால் அவர்களே கடத்தல்காரர்களாக மாறி இதை விற்றிருக்கிறார்கள். மிக வெளிப்படையாக 2 அதிகாரிகளுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டு அந்த புகார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரிகள் எல்லாம் பதவி உயர்வு பெற்று இன்று பொறுப்புகளில் இருக்கிறார்கள் என்பதையும் அந்த வழக்கிலே அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஆக இந்த 2 வழக்குகளிலுமே மிக மோசமான குற்றங்களுக்கு பின்னால் காவல்துறை அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள். குற்றங்களை தடுக்க வேண்டியவர்களே குற்றவாளிகளாக இருந்திருக்கிறார்கள் என்கிற அவலத்தை நாம் பார்க்கிற போது மக்களுக்கு யாரிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. அதாவது எப்படி ஒரு ஆட்சி தலைமை மோசமான ஒரு அணுகுமுறையை கொண்டிருக்கிறதோ அதுதான் நிர்வாகம் முழுக்க பிரதிபலிக்கும் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் வேறு எதுவும் தேவையில்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. எனவே இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலே வான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் ஷெரீஃபா. ஒரு கல்வியாளராக கிட்டத்தட்ட 45 ஆண்டு கால பயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஆசிரியராக அவங்களோட பணிகளை ஆரம்பித்து இன்றைக்கி வந்து அவங்க குடும்பமே கல்வி குழுமம் ஆரம்பித்து பல மாணவர்களை நல்ல முறையில் உருவாக்கியிருக்காங்க. இந்த பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பல விஷயங்களை நம்ம இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வாழ்த்துக்கள்.
ஒரு கல்வியாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். கல்வியாளர் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்ப நிலையில் ஒரு ஆரம்ப பள்ளியில் ஆசிரியராக உங்களோட பணிகளை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு கிரசன்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். பள்ளியிலிருந்து கல்லூரிகள் வரைக்கும் ஒரு பல இடங்களில் இதோட கிளைகள் இருக்குது அப்படின்னாலும் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு கரஸ்பாண்டன்ட் அளவுக்கு இன்னைக்கு நீங்கள் உயர்ந்து வந்திருக்கீங்க. இன்றைக்கும் அந்த பயணத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னும் போது கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னைக்கு ஒரு பள்ளின்னு நம்ம கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாலே அதிலிருந்து அவங்க பள்ளி படிப்பை முடிச்சு உயர்கல்வின்னு போய் ஒரு கெரியர் அவங்களோட அந்த இடத்துல நிற்கிற வரைக்கும் ஒரு பெரிய போட்டி ஒரு போராட்டத்தில் தான் போயிட்டு இருக்காங்க. அது மாணவர்களுக்கும் சரி பெற்றோருக்கும் சரி ஒரு பெரிய ஒரு அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 45 ஆண்டு காலம் அப்படின்னும் போது இதில் பல நிலைகளை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. இந்த 20 ஆண்டுகளில் வேணா இப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டமான ஒரு பயணமா இருக்கலாம். ஆனா ஆரம்பத்துல ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பள்ளி அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? நிறைய ரெக்ரியேஷன்ஸ் பிள்ளைங்களுக்கு இருந்தது, ஓடி போய் விளையாடுற அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இன்னைக்கு இப்படி இல்லை. இருந்தாலும் இந்த பயணம் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் ஒரு தேவையான விஷயமா காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இதை ஒரு கல்வியாளனா நீங்க எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுடைய நிறுவனம் எப்படி வந்து செயல்பட்டு இருக்கு? இப்படி நிறைய விஷயங்களை எங்க நேர்களோட நீங்க பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல ஒரு நீண்ட நெடும் பயணமா இருக்கிறதுனால இந்த கல்வி பணி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி ஆரம்பிச்சிச்சு? எந்த அளவுக்கு ஒரு மனநிறைவோட இந்த பயணம் தொடர்ந்துட்டு இருக்குன்னு பேச ஆரம்பிக்கலாம். சரிம்மா, அதாவது நீங்கள் கேட்டதை வச்சு நான் சொல்லும்போது எப்படி நாங்கள் இந்த கல்வி குடும்பத்தில் வந்தோம்னு சொல்லி நான் சொல்லிக்கூட ஆசைப்படுறேன். அதாவது எங்கள் சொந்த ஊர் கீழக்கரையில் நான் படிக்கிற காலத்தில் ஆண் பெண் சேர்ந்து படிக்கிற பள்ளிக்கூடம் தான் இருந்துச்சு. தனிப்பட்ட பெண்கள் பள்ளிக்கூடம் கிடையாது. அது உங்களுக்கெல்லாம் தெரியும், முஸ்லீம் பெண்கள் வந்து ஒரு வயசுக்கு வந்துட்டு அதுக்கு மேலே படிக்க வைக்க மாட்டாங்க. நான் வந்து அப்போ படிச்சுட்டு இருந்தேன், அதாவது 6வது படிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய சகோதரி, மூத்த சகோதரி, அவங்க 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. அதோட அவங்க படிப்பை நிறுத்தி வச்சுட்டாங்க. சொல்லப்போனால் இதுக்கு தூண்டுகோலாக இருந்தது எங்கள் பேரண்ட்ஸ், என்னுடைய அம்மாவும் அப்பாவும். நீங்கள் உங்களுக்கு கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் சொல்கிறது ஒரு 70-75 வருஷத்துக்கு முன்னே உள்ள விஷயத்த சொல்கிறேன். என்னுடைய தாயார், அவங்க பேர் சித்தி ஃபாத்திமா, அவங்க தான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அதுலேயே முதலாக ஹைஸ்கூல் சென்று படித்த பெண்மணி. எங்கள் அப்பா அதிகம் படித்தவர் இல்லை, இருந்தாலும் அவர் பிஸ்னஸில் போயிட்டதுனால அதிகம் படிக்கலை. இருந்தாலும் எங்களுடைய படிப்புக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆனால் இப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அக்கா மூத்தவங்க, இப்போ அவங்க டாக்டராக இருக்கிறாங்க. அவங்க வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அங்கே படிக்கிறதுக்குள்ள சூழ்நிலை இல்லை. அதனால நான் எங்கள் அப்பா அம்மாவும் முடிவு பண்ணாங்க, சரி இங்கே நம்ம ஊரில் படிக்கிறதுக்குள்ள வசதி இல்லை, ஆண் பெண் சேர்ந்து படிக்கிற பள்ளிக்கூடத்தில் நம்ம பொண்ணுங்களை அனுமதிக்க மாட்டாங்க, பெரியவங்கள்லாம் அதுக்கு தடை சொல்லுவாங்க. அதனால நாம் வந்து அப்பாவுக்கு மெட்ராஸில் பிஸ்னஸ் இருந்துச்சு. அதனால் அப்பா சொன்னாங்க மெட்ராஸுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவோம்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். அப்போ நிறைய கிரிட்டிசிசம். அது என்ன, அது உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் 6 சிஸ்டர்ஸ், 6 பொண்ணுங்க, பிரதர்ஸ் கிடையாது, 6 பொண்ணுங்க. அப்போ 6 பொண்ணை பார்த்துட்டு இந்த மாதிரி தைரியமாக படிப்புன்னு சொல்லி மெட்ராஸுக்கு போயிட்டாரு, சென்னைக்கு போயிட்டாரு. அப்போ மெட்ராஸுன்னு தானே சொல்லுவாங்க, மெட்ராஸுக்கு போயிட்டாரு, என்ன தைரியம்னு சொல்லி எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா கேட்கவே இல்லை, பெண்களாக இருந்தாலும் படிப்பு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மெட்ராஸுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்தோம். நாங்கள் படித்தது தமிழ் பள்ளிக்கூடம் தான். அங்கே தமிழ் மீடியம் தான் இருந்தேன். அந்த காலத்தில் தமிழ், இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இங்கே வந்த பிறகு அப்பா வந்து சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வந்தது பிறகு நல்ல பள்ளிக்கூடத்தில் தான் சேர்க்கணும்னு சொல்லி தேடி அலைஞ்சு இது திருவள்ளிக்கல் இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் எங்களை சேர்த்தாங்க. அது நம்ம நல்ல பள்ளிக்கூடம். அங்கே நாங்கள் 4 சிஸ்டர்ஸ் அங்கே தான் படித்தோம். என்னுடைய கடைசி 2 சிஸ்டர்ஸ் மட்டும் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாங்க. நாங்கள் 4 பேருமே தமிழ் மீடியத்தில் தான் படித்தோம். அதுக்கப்புறம் அக்கா வந்து படிப்பு முடித்த பிறகு அப்பா கேட்டார். எங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்களுக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க. சொன்னால் சரி, எங்கள் அக்கா கிட்ட கேட்டாங்க, நீ என்னம்மா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு கேட்டதும் அவங்க சொன்னாங்க நான் டாக்டராக போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. சரின்னு சொல்லி அவங்க நல்ல மார்க்கும் எடுத்திருந்தாங்க. இப்போ உடனே அவங்களுக்கு அப்போல்லாம் பிபிசின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருந்துச்சு, ஒரு ஃபஸ்ட் இயரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிது. அவங்க இப்போ டாக்டர் இருந்து கைனகாலஜிஸ்ட், அவங்க டெலிவரி பார்க்கக்கூடியவங்க. அதுக்கப்புறம் 2வது அக்கா அதிகமாக, அதாவது அவங்க பியூசியோடு நிறுத்திட்டாங்க, கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கு எங்கிட்ட கேட்டாங்க, நான் 3வது நான். அப்போ நான் முடித்த பிறகு அப்பா கேட்டாங்க உனக்கு என்னம்மா போக ஆசைன்னு சொல்லி. நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு டாக்டர் இருக்காங்களே, நான் டீச்சர் ஆகிறேனப்பான்னு சொல்லி சொன்னேன். அப்படின்னா அதே காலேஜில் டீச்சர் ட்ரைனிங், அதே நான் படித்த ஸ்கூல்லையே டீச்சர் ட்ரைனிங் வச்சுருந்தாங்க. அங்கே என்னை வந்து அங்கே சேர்த்துட்டாங்க.
எனக்கு அப்போவே என்னால் படிக்கிறதுல ஆர்வம் இருந்துச்சு. அது படிப்பு நான் ரொம்ப ஹையாக படித்தேன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இருந்தாலும் படிப்பில் ஆர்வம். ஆனால் மற்ற ஆக்டிவிட்டீஸில் ஸ்போர்ட்ஸு காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய போவேன். இப்படி மற்ற சிஸ்டர்ஸும் அந்த மாதிரி படித்து வந்தாங்க. என்னுடைய கடைசி 2 சிஸ்டர்ஸும் அங்கே நாங்கள் டவுன் பகுதியில் இருக்கும்போது சென்ட் ஃப்ரான்சிஸ் ஜேவியர் ஸ்கூலில் படிச்சுட்டு அப்புறம் நாங்கள் மாற்றி இங்கே சேத்பட்டுக்கு வந்த பிறகு அங்கே இது சர்ச் பார்க்கில் படித்தாங்க. இப்படி கல்வியாக இருக்கும்போது நான் வந்து பிஎட் படிச்சுட்டேன். படித்து முடித்ததும் எங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்கூலில் இது கோபாலபுரத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் வந்து கமிட்டி மெம்பராக இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து எனக்கு பிஎட் முடித்த அப்புறம் நீ நான் கமிட்டி மெம்பராக இருக்கிற ஸ்கூலில் நீ வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. சரி, அம்மாவுடைய ஆசை ஏன் கெடுக்கணும்னு சொல்லி நான் அந்த ஸ்கூலில் டீச்சராக 5 வருஷமாக சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் பிரதர்-இன்-லா பிஎஸ் அப்துல் ரஹ்மான் சொல்லி அவங்க வந்து ஃபவுண்டர். இந்த குடும்பத்தான் ஏற்கனவே ஒரு பாய்ஸ் ஸ்கூல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், கிரசன்ட் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னு சொல்லி ஹேரிங்டன் ரோட்டில் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் நம்ம ஆரம்பிச்சிடுவோம்னு சொல்லி அப்போ ஏற்கனவே இடம் இருந்தது, ரெடியாக தான் இருந்தது. அப்போ கிரசன்ட் நர்சரின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அது 1976 ஆரம்பித்தோம். ஆரம்பித்து அது படிப்படியாக அது ஆரம்பத்தில் 40 பிள்ளைங்களை தான் சேர்ந்தாங்க. இன்றைக்கி 1700 குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு முழுமை நிறைந்த பள்ளிக்கூடமாக இப்போ இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்ல அதாவது இந்த காலகட்டத்தில் எப்படி அந்த அது நான் ஆரம்பித்த காலத்திலேருந்து இப்போ எப்படி அந்த படிப்பினுடைய நிலைமை இருக்குது, என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லி கேட்க வந்தால், அப்போல்லாம் குழந்தைகளை வந்து அப்போ நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் 5 வயசுக்கு மேலே தான் ஸ்கூலில் சேர்ப்பாங்க. ஆனால் இப்போ 2.5 வயசுலேயும் நர்சரியில் சேர்த்துடுறாங்க. ப்ரீ நர்சரின்னு சொல்லி இருக்குது. சரி, அதாவது குழந்தைகளுக்கு முதல் பள்ளிக்கூடங்கிறது ஒரு தாயுடைய மடி. அது முதல் ஆசிரியங்கிறது தாயார் தான். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தாயாரும் சரி தந்தையும் சரி போய் வேலை பார்க்க போயிடுறாங்க. அப்போ அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு சரியான இடம் வேணுங்கிறது அந்த ஒரு ஐடியாவிலையும் இப்போல்லாம் அந்த நர்சரிஸ் ஆரம்பித்து அந்த குழந்தைகளை அவங்க பொறுப்பில் விட்டுடுறாங்க. வேலை முடிஞ்ச பிறகு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த நர்சரி குழந்தைகளுக்கு வந்து முக்கியமாக என்ன, அவங்களுக்கு வந்து ஆட்டம் பாட்டம் விளையாட்டு இதுதான் முக்கியம். இப்போ எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் ஆரம்பத்தில் அப்பவும் சரி இப்போவும் சரி அதே மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான். குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு அழுவாங்க, கொஞ்ச நாளைக்கு அதாவது புதுசாக சேர்த்தாப்புல அவங்கள வந்து தாயாரையும் மதர்ஸையும் ஒன்றா இருங்கன்னு சொல்லி வச்சிடுறது. அதோட டைமிங்ஸையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சுருப்போம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு விளையாட்டு பாட்டு ஸ்வீட்டு கொடுத்தானா எப்போ ஒரு ஆசிரியருடைய கடமை என்னன்னு சொன்னால், முதல்ல ஒரு குழந்தையுடைய கான்ஃபிடென்ஸ் வின் பண்ணணும். ஷி ஷுட் வின் த கான்ஃபிடென்ஸ் ஆஃப் அ சைல்டு. அது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மாதிரி அவங்களுடைய ஒரு குழந்தையுடைய நம்பிக்கையை அவங்க பெற்றுட்டாங்கன்னு சொன்னால் குழந்தை டீச்சர் என்ன சொன்னாலும் கேட்கும். அந்த மாதிரி தான் அந்த குழந்தைகளுக்கு இப்போ நம்முடைய நர்சரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அங்கே இந்த பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, நர்சரி ட்ரைனிங் எடுத்த ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் அந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட நல்லா அன்பாக பழகுறாங்க. அவங்களுக்கு விளையாட்டு பாட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அவங்க போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த காலத்துலலாம் இந்த அளவுக்கு குழந்தைகள் அதிகமாக வந்ததில்லை. இப்போ ஜனப்பெருக்கமும் இருக்குது, அதே நேரத்தில் நிறைய பள்ளிக்கூடங்களும் வந்துருச்சு. அதில் திறமையான பள்ளிக்கூடங்கள்னு சொல்லி அதையும் நினச்சி வர்றாங்க. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஒன்றும் தவறு சொல்கிறதுக்கு இல்லை, அவங்களும் நல்லா தான் நடத்துகிறாங்க. இருந்தாலும் சிலருக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும், அப்போ தான் அந்த ஒரு பேர் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சரி, எப்படி இருந்தாலும் படிப்புங்கிறது எங்கே படித்தா நல்ல படிப்பு வேணும், அந்த ஐடியாவில் குழந்தைகளை வந்து சேர்க்குறாங்க. இந்த நிலைமையில் அப்போ வந்து அதான் சொல்கிறேன்னா, அப்போ பேரண்ட்ஸ் நான் இப்போ நம்ம வயசுலலாம் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த காலத்தில் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா குழந்தைகள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சி போகுது. இருந்தாலும் பெற்றோர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் எடுக்கிறது என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஆசையை குழந்தைகள்கிட்ட திணிக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குதோ, ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஏதாவது ஒரு துறையில் திறமை புரிஞ்சனாக தான் இருப்பாங்க. அதனால் அந்த திறமையை சின்ன வயசுலேருந்தே வளர்க்கணும். நான் முக்கியமாக சொல்கிறது என்னென்னு சொன்னால், பள்ளிக்கூடங்கிறது ஒரு குழந்தையை உருவாக்குறது. ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் குழந்தை அந்த வயசில் சேரும் பொழுது பசுமரம் சொல்லுவாங்க, அந்த பசுமரம் போல் இருக்கிறது பசுமரத்தை ஆணின்னு சொல்லி ஒரு சொல்கிறது. அதனால் அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அது மனசில் நல்ல முறையில் பதிஞ்சிருது. கண்டிப்பாக மேடம், அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். இந்த ஆரம்ப கால கல்வி அதோட முக்கியத்துவம் என்ன, நிறைய ஆசிரியர்கள்
இன்னைக்கு உயர்கல்வி பற்றி பேசுகிறாங்க, கெரியர் பற்றி பேசுகிறாங்க, இதெல்லாம் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாலும் அந்த ஆரம்ப கால கல்வி, இந்த பிரைமரி ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? எந்த அளவு ஒரு குழந்தை வந்து அறிவுபூர்வமாக வளர்ச்சி அடையுது? இப்போ அதாவது குழந்தைகளுக்கு இப்போ அதாவது இங்கே ஒரு பள்ளிக்கூடம்னு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், நான் எப்போவுமே பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் சொல்கிறது, பள்ளிக்கூடங்கிறது ஆசிரியர் ஒரு தூண், குழந்தைகள் ஒரு தூண், பெற்றோர்கள் ஒரு தூண், மேனேஜ்மெண்ட் ஒரு தூண். இந்த 4 தூணுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒரு நிறுவனமானது நல்ல முறையில் நடக்கும். அந்த முறையில் பார்க்க போனால் இப்போ எங்களுடைய பெற்றோர்கள் வர்றவங்க எல்லாம் நம்முடைய கருத்துக்கு ஒத்து போகிறவங்களாக தான் இருக்கிறாங்க. அடிக்கடி அவங்களுக்கு நம்ம மீட்டிங் வைக்கிறோம், பேசுகிறோம், இந்த மாதிரி குழந்தைகள் நீங்கள் எப்படி நடத்தணும், எந்த மாதிரி ஒரு நிலையில் அவங்களுக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறோம். அது மாதிரி பேரண்ட்ஸ் நம்ம சொல்கிற ஐடியாவை கேட்டுக்கிறாங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைமரி செக்ஷன் வரும்போது அவங்களுக்கும் அதுவும் அதே வயசு இப்போ அதிகமாக படித்தோம் போனால் இப்போ ஒரு 5வது படிக்கக்கூடிய 5th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு 10 வயசு இருக்கலாம். இந்த 10 வயசில் அது நம்ம சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க நல்லா கிரகிச்சுக்கிடுவாங்க. அது அந்த நல்ல முறையில் நம்ம சொல்லி வரும்பொழுது அவங்க மனசு நல்லா பதிஞ்சு போகுது. ஆகவே எந்த விஷயத்தையும் சொல்கிறதாவது இந்த வயசு நம்ம சொல்லனா தான் அவர்களுக்கு மனசில் பதியும். ஆகவே எதையுமே பாடம் நான் சொல்கிறது புஸ்தகம் ஏட்டு படிப்பு மட்டும் பிரயோஜனம் இல்லை. நம்ம ஒரு வருங்கால பள்ளிக்கூடம்ங்கிறது இப்போ இருக்கிற சிறு குழந்தைகள் பின்னால் தான் ஒரு நாட்டுடைய தலைவர்கள் ஆகக்கூடியங்க. பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், ஜனாதிபதி ஆகலாம், இல்லை ஒரு எந்த துறையிலுமே அவங்கள வரக்கூடிய. அதனால் இந்த வயசில் தான் அவங்களுக்கு நாம் என்ன எடுத்து சொல்கிறோமோ அது நல்ல முறையில் எடுத்து சொல்லணும். இப்போ ஒரு ஆசிரியைக்கு ஒரு குழந்தைய தன் வீட்டில் தன் சொந்த குழந்தைய சமாளிக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பள்ளிக்கூடம்னு வரும்போது குறைஞ்சது ஒரு கிளாஸில் 40 பிள்ளைங்களாம் இருப்பாங்க. அந்த 40 பிள்ளைங்களும் 40 வித்தியாசமான சூழ்நிலையிலேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க. அவங்க பேசுகிற மொழி வித்தியாசமாக இருக்கலாம், அவங்களுடைய கலாச்சாரம் வித்தியாசமாக இருக்கலாம், அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் வித்தியாசமாக இருக்கலாம். இருந்தாலும் ஸ்கூலுன்னு வந்துட்டோம்னா யூனிஃபார்ம்ங்கிற எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அந்த யூனிஃபார்ம்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கும் பொழுது எல்லாரையும் ஒரே சமமாக நடத்தணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்கார பிள்ளைங்க, ஒரு டீச்சர் ஒரு ஆசிரியரோட சொந்த பிள்ளைங்களும் அதே கிளாஸில் படிக்கலாம், அதில் தெரிஞ்சவங்க பிள்ளைங்களும் படிக்கலாம், தெரியாத பிள்ளைங்களும் படிக்கலாம். இருந்தாலும் எல்லாரையும் ஒரே சமமாக நடத்துறது ஒரு ஆசிரியருடைய பொறுப்பு. அவங்களுக்கு நிறைய பொறுமை தேவை. நான் எப்போவுமே டீச்சர்ஸ்ட்டை சொல்கிறது, உங்களுக்கு நிறைய பொறுமை தேவை. ஏன்னா பொறுமையாக இருந்தால் தான் ஒரு பிள்ளைகளை நீங்கள் நல்ல முறையில் நடத்த. வீட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம், அந்த பிரச்சனைலாம் வீட்டோட விட்டுறணும். ஸ்கூலுக்கு வந்தால் ஸ்கூல் நம்ம எப்படி அந்த பிள்ளைகளை நடத்தணும், அவங்கள்ட்ட எப்படி நம்ம பேசணும். ஒரு பாடத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஸ்ட்ரெயிட்டாகவே நான் சொல்கிறது, ஸ்ட்ரெயிட்டாகவே பாடத்தை ஆரம்பிச்சிடாதீங்க. ஒரு டாபிக் என்னன்னு சொல்லி நீங்கள் எடுக்க போகிறீங்களா, அந்த டாப்பிக்கை பற்றி குழந்தைகள்கிட்டேருந்து கேளுங்க. அவங்ககிட்ட கேள்வி கேளுங்க, அவங்ககிட்ட பதிலை எதிர்பாருங்க. அதை வச்சு அந்த இதை பில்டப் பண்ணலாம். அப்படின்றபோது அவங்களுக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும், அதே நேரத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி கொண்டு வந்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து வருவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அதாவது நான் இப்போ 40 வருஷமாக நான் இந்த பள்ளிக்கூடத்தில் 25 வருஷமாக நான் தலைமை ஆசிரியராக இருந்தேன். அப்புறம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடின அப்புறம் தான் இப்போ கரஸ்பாண்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா மதுரையில் நம்ம இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, நாகூரில் இருக்குது, கீழக்கரையில் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்காக எங்கள் ஃபவுண்டரே என்ன நீ கரஸ்பாண்டண்ட் ஆயிருன்னு சொன்னதுனால தான் நான் கரஸ்பாண்டண்ட் ஆகிட்டேன். அப்போ அந்த 25 வருஷத்தில் நான் பிரின்ஸிபலாக இருக்கும் பொழுது ஆசிரியர்களும் சரி குழந்தைகளும் சரி அவங்களுடைய குறைகள் என்னன்னு சொல்லி வர்றதுக்கு நான் எப்பவுமே தடை போட்டது கிடையாது. என்னுடைய ரூமில் உள்ளே வர்றதுக்கு நான் தடை போட்டதே கிடையாது. அவங்க சொந்த விஷயம் கூட என்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லி இதே பெற்றோர்களும் வருவாங்க. பெற்றோர் கூட இந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது மேடம், இதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லி யோசனை கேட்பாங்க. நமக்கு தெரிஞ்ச யோசனையை சொல்லுவோம், அது சரியாகவும் அமையும், அது சந்தோஷப்படுவாங்க. இப்போ குழந்தைகள் அந்த காலத்தில் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு அவர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சவங்களாம் இருந்தாங்க. இப்போ இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இருந்தாலும் இப்போ இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுல குழந்தைகளுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய கிடச்சிருக்குது. இப்போ கையில் செல்ஃபோன் வச்சுட்டு கூகுள் போட்டிங்கன்னு சொன்னால் எந்தெந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் வேணுமோ எத்தனையும் கிடச்சி போகுது. அப்படி இருக்கும் பொழுது டீச்சர்ஸ் அப்டேட்டடாக இருக்கணும். அவங்க அதாவது ஒரு டீச்சர் நான் எல்லாம் படித்து முடிச்சிட்டேன், என்னுடைய கோர்ஸ் முடிஞ்சிருச்சு, நான் இதுக்கு மேலே படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறதுக்கே இல்லை. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நானும் இப்போ ஒரு மாணவி தான். நான் யார்கிட்ட இருந்தாலும் கேட்டு படிச்சுக்கிறது தான். என்னை விட என்னுடைய ஆசிரியர்கிட்டே நான் சந்தேகம் கேட்பேன், இது சரிவா. அப்போ அவங்க சொல்லுவாங்க, மேடம் என்ன நீங்கள் போய் எங்கிட்ட போய் சஜஷன் கேட்குறீங்க? இல்லை, என்ன எல்லாமே நான் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை.
ஆகையால் ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறத பற்றி, எனக்கு தெரியாத விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறத பற்றி தப்பு இல்லை. அதனால் ஆசிரியர்கள் வந்து எப்பவுமே தன்னுடைய மாணவர்களுக்கு எப்பொழுதும் அதான் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதற்கு ஆசிரியர்களும் ஒரு மாணவிகளாக தான் இருக்கணும். மாணவியாக இருந்தால் அதற்கு அவங்க அதிகமாக இன்னும் படிக்கணும், நிறைய வாசிக்கணும், லைப்ரரியில் போய் வாசிக்கணும், நியூஸ் பேப்பரை பார்க்கணும், டிவியில் போய் நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ் வருது அதை பார்க்கணும். அதை பார்த்து அதில் இருந்து அவங்க வந்து பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய அந்த செய்திகள் வந்து நல்ல முறையில் ரீச் ஆகும். அதை நல்லா படிச்சுக்கிறோம். அப்போல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி குழந்தைகள் வந்து பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவங்களாக இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள தலைமுறை அது மாறி இருக்குது. இப்போ இந்த அடலசன்ட் ஏஜ் சொல்கிறோம் பாருங்களேன், இது வந்து ஒரு புரிஞ்சுக்க முடியாத ஒரு வயசு. பெற்றோர்களையும் சரி, அது அதிக நேரம் பள்ளிகளில் தான் செலவிடுறாங்கன்ற நேரத்தில் இன்னைக்கு நிறைய கோ எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் தான் இருக்குது. டெக்னாலஜியோட வளர்ச்சி வந்து எல்லா விஷயத்தையுமே மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் இந்த வயதுக்கு வந்த மாணவர்களை வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னும் போது ஒரு டீச்சருக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஸோ ஒரு பள்ளி கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் அந்த மாணவர்களை எப்படி அணுகிறீங்க? இப்போ அந்த அடலசென்ட்டுங்கிறது ஒரு பிரச்சனையான ஒரு வயசு தான். இதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அதாவது இந்த ரசாயன மாற்றம், உடம்பில் ஏற்பட்டக்கூடிய ரசாயன மாற்றங்கள்னால தான் இந்த அடலசென்ட் அவங்களுடைய நடத்தைகள், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய எல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படுது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணும். இப்போ நம்மளும் அந்த ஸ்டேஜை கடந்து வந்தவங்க தான். ஆகையில் அவங்களுடைய புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னெல்லாம் ஆசிரியர்னு சொன்னால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும், இது இருக்கும். இப்போ மரியாதை கொடுப்பாங்க. இருந்தாலும் இப்போ மாணவர்கள் என்ன தங்களை ஒரு நண்பர்கள் போல், ஒரு தோழியை போல தான் நடத்தணும்னு சொல்லி, ஒரு பெண்கள் கல்லூரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்கள்ட்ட ஒரு தோழியை போல தான் நடந்துக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு ஆசிரியருடைய கடமை வந்து நல்லது சொல்லிக் கொடுக்குறது, பாடத்தை சொல்லிக் கொடுக்குறதோட நல்லதையும் சொல்லிக் கொடுக்குறது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அநேக நேரம் அவங்க வீட்டை விட பள்ளிக்கூடத்தில் அதிக நேரம் செலவழிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆசிரியருடைய கான்டாக்ட் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால எந்தெந்த நல்ல விஷயங்கள் நாம் சொல்லலாம். அதாவது அவங்களுக்கு நம்ம நல்ல முறையில் பாசிட்டிவான வேலை, நெகட்டிவாக எப்பவுமே பேசக்கூடாது. நெகட்டிவாக பேசிங்கன்னா அதுவே ஒரு வெறுப்பு வந்துடும். அது நீங்கள் எவ்வளோதாங்க நல்ல ஆசிரியர், நல்லா படித்து கொடுக்குற ஆசிரியர் இருந்தாலும் இந்த ஒரு நெகட்டிவாக பேசும்போது என்ன ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, இது இப்போ என்ன கவனிக்கணும் என்ன இருக்குது. அதுக்காக எப்போவுமே பாசிட்டிவாகவே பேசணும். பாசிட்டிவாக பேசி ஒரு குழந்தை படிப்பில் பின்தங்கி இருக்கலாம், இருந்தாலும் அந்த குழந்தைய நம்ம இன்னும் அதுக்குன்னு சொல்லி ஒரு தனித்திறமை இருக்கலாம். அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை நம்ம ஊக்குவிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஆக இந்த மாதிரி ஒரு மாணவர்களோட நம்ம ஒரு தோழி மாதிரி பழகி, அதே நேரத்தில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதுக்காக ஒரே அடியாக தோழி மாதிரி இருந்து நம்ம அவங்க வழியிலே போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் அவங்களோட பழகி அந்த மாதிரி அவங்களுடைய மென்டாலிட்டிக்கு தகுந்தபடி நாங்களும் நடந்துட்டோம்னு சொன்னால் அவங்க நம்ம பாடத்தை ஈஸியாகவும் புரிஞ்சுக்கிறவங்க. அதே சமயத்தில் ஒரு ஆசிரியர் அட்டாச்மெண்ட் வரும்போது ஆசிரியர் என்ன சொன்னாலும் கேட்குறோம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டாகும். ஆகையால் இந்த அடலசன்ட் ஏஜை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த அடலசன்ட் ஏஜில் அவங்களுக்கு உள்ள மாற்றத்தை நான் சொன்ன மாதிரி சின்ன வயசில் இருந்து அவங்க சொல்லி வந்தோம்னு சொன்னால், இப்போ காலேஜை கூட நான் எடுத்துக்கிற மாட்டேன். ஏன்னா காலேஜுன்னு வரும்போது அவங்க சொந்தமாக சிந்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அது அவங்க நம்ம நினைக்கிறது தான் சரின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இந்த வயசில் நம்ம என்ன நல்லது சொல்லி கொடுத்தாலும் அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறவாங்க, ஈஸியாக மனசில் அதை மைண்டில் ஏற்றிக்கிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வயசில் நம்ம சொல்லி வரும்பொழுது அந்த அடலசன்ட் ஏஜ்லேயும் சரி, என்னுடைய டீச்சர் இப்படி சொன்னாங்கல்ல, அப்போ இதுதான் சரியாக இருக்கும். சில சமயத்தில் நீங்கள் இப்போ பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, மேடம் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னேன், இல்லை என்னுடைய டீச்சர் இப்படி தான் சொன்னாங்க, இதுதான் சரியாக இருக்கும். இது ஒரு ஆசிரியர் கூட திறமை. அதாவது தன்னுடைய அந்த மாணவியை தன்னுடைய வசப்படுத்தி தான் சொல்கிறது சரி. ஆசிரியர் தவறாக சொல்ல மாட்டாங்க, நல்லது தான் சொல்லுவாங்க. ஒரு தாய் எப்படி வீட்டில் ஒரு குழந்தைக்கு நல்லது சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தைக்கு பாடத்தை நடத்துகிறோம் நல்லதையும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது குழந்தைகள் ஆசிரியர் மேலே ஒரு பாசம் ஏற்பட்டுன்னா ஆசிரியர் எதை சொன்னாலும் கேட்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அதனால் இந்த மாடர்ன் டைமில் இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டில் இப்போ எங்கள் பள்ளிக்கூடத்தில் மட்டும் எல்லாத்துலேயுமே இப்போ இந்த செல்ஃபோன் எடுத்து வரக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் இருக்குது. இது டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டை நமக்கு தடுக்க முடியாது, அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எந்த வகையில் சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் கவனிக்கணும். அது தவறான முறையில் அதை உபயோகிக்கலாம், நல்ல முறையிலையும் உபயோகிக்கலாம். இதை கண்காணிக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. அது இல்லாமல் இப்போல்லாம் பொருளாதார நிலைமை கருத்தில் வச்சு அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க.
அப்போ இந்த குழந்தைய கவனிக்கிறதுக்கு அந்த காலத்துலலாம் சொன்னீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமாக பாட்டி இருந்தாங்க, தாத்தா இருந்தாங்க, கூட இருப்பாங்க, கதை சொல்லுவாங்க, பேசுவாங்க. ஆனால் இப்போ அதுக்குள்ளே நேரமே இல்லை. நான் என்னுடைய பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் சொல்கிறது, தயவு செய்து நாள் முழுதும் இந்த குழந்தைகள் பிரிஞ்சிருக்கிறீங்க, நைட்லையாவது ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க, அவங்களோட சேர்ந்து சாப்பிடுங்க. சாப்பிடும்போது அவங்கள்ட்ட பேசுங்க. ஏம்மா இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, வெளியில் என்ன நடந்துச்சு. நம்ம பேப்பரை திறந்தால் பார்க்குறோம் எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. பெண்கள் தவறான முறையில் நடத்தப்படுறாங்க, தவறான வழியில் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வரும்போது இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் குழந்தைய சொல்லணும், நீ எதுவாக இருந்தாலும் மனசை விட்டு பேசுமா, என்கிட்ட மனசு விட்டு பேசினா தான் நான் உனக்கு என்ன தேவைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிற முடியும், உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபாதராக இருந்தாலும் சரி, மதராக. ஒரு ஃபாதருக்கு முக்கியமான கடமை வந்து பொருளாதாரம் ஈட்டுறது. போய் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அதிக நேரம் குழந்தைகளோட செலவழிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு தாய்க்கு வந்து அந்த நேரம் இருந்தாலும் ஒரு குழந்தைங்கிறதுக்கு பெற்றோர்கள் வந்து தகப்பன் தாய் 2 பேரும் சேர்ந்து தான் பெற்றோர்கள்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது தந்தை நினைக்கல. ஒரு பாட்டு கூட வரும், அதாவது ஒரு அன்னை வளர்ப்பில்லைன்னு செய்த ஒரு பாட்டு வரும். ஆனால் அன்னைக்கு மட்டும்தான் பொறுப்புங்கிறது இல்லை, தந்தைக்கும் பொறுப்பு இருக்குது. அதனால் தந்தை ஒரு ராத்திரி நேரத்துலையாவது அந்த குழந்தையோட உட்காந்து ஒரு சாப்பாடு எல்லாம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அவங்கள்ட்ட மனம் விட்டு பேசணும். உனக்கு என்ன குறை இருக்குமா சொல்லு, இல்லை என்ன நடந்துச்சு சொல்லு, அதை எப்படி நிவர்த்திக்கலாம். இப்படி செய்து வந்தோம்னு சொன்னால் அது அடலசன்ட் ஏஜிலும் தவறான வழியில் போகும் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாய் அமைங்கிறது. இந்த நிலையை தாண்டும் போது தான் ஒரு பெரிய ஒரு பொறுப்புகள் மாணவர்களுக்கும் இருக்குது, பெற்றோர்களுக்கும் இருக்குது. உயர்கல்வி அப்படின்னு வரும்போது எதை தேர்ந்தெடுக்கலாம், எதை படித்தா கரியருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு காலகட்டம். இந்த அடலசன்ட் தாண்டுற அந்த ஸ்டேஜ்லேயே அந்த நேரத்தில் 10லேருந்து 12ஆம் வகுப்பு வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்காங்க. இப்போது இந்த கெரியர் அப்படின்னு வரும்போதும் சரி, உயர்கல்வி படிக்கணும் போதும் சரி, பெற்றோர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை நம்ம படிக்கணுன்றதா, இல்லை மாணவர்களுக்கு அதுக்கான ஃப்ரீடம் நம்ம கொடுக்கலாமா, எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணணும் உயர்கல்வியை? ஒரு சரியான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இது பல குடும்பங்களில் உண்டாக்கக்கூடிய விஷயம். இது நீங்கள் சொல்கிற மாதிரி 10 இல்லை 9ஆம் கிளாஸ்லேயே ஆரம்பிச்சிடும் நாங்கள். ஏன்னு சொன்னால் 8வது வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு மிடில் ஸ்கூல். அந்த வயசு வரைக்கும் அவங்க அதாவது பாட சம்மந்தப்பட்டதை தான் பேச போகிறாங்களே தவிர மற்ற விஷயங்களை. ஆனால் 9த்துக்குன்னு வந்துட்டாங்கன்னு சொன்னால் பிற்காலத்தில் என்னவாக போகிறோம் அப்படின்ற ஒரு அவங்களுடைய ஒரு ஆசை இருக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு திறமை இருக்குது. எந்த குழந்தையுமே திறமையில் குறைஞ்சவங்க இல்லை. ஆனால் அது என்ன திறமைங்கிறது கண்டுபிடிக்கிற வேண்டியது ஒரு தாயுடைய கடமை, தாப்பனுடைய கடமை, ஒரு ஆசிரியருடைய கடமை. அப்போ அந்த முறையில் பார்க்கும் பொழுது இப்போ நாங்கள்லாம் இந்த 9th ஸ்டாண்டர்ட்லேயே இந்த கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடுறோம். சொல்லப்போனால் கவுன்சிலர் நாங்கள் தனியாகவே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறாங்க. ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கலாம், அதை என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். ப்ரோக்கன் ஹோம்ஸ், அதாவது உடைஞ்சு போன ஃபேமிலி இருக்குது, அப்பா அம்மா ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த மாதிரி குழந்தைகள் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம டீல் பண்ணலாம், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அவங்களுடைய சைக்காலஜி படி நம்ம நடந்தோம்னு சொன்னால் நம்ம குழந்தைகள் நல்ல முறையில் கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சப்ஜெக்ட் என்ன சூஸ் பண்ணணும், எதிர்காலத்தில் என்னவா வரணும் அப்படிங்கிறது பெற்றோர்கள் முடிவு பண்ணவே கூடாது. நான் பெற்றோருக்கு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், பெற்றோர்களை நீங்கள் வந்து உங்கள் குழந்தையுடைய எதிர்காலத்தை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை வளர்க்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கம்பல்ஷனில் அவங்க இந்த ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க. ஒரு டாக்டர் வந்து டாக்டர் என்னுடைய மகளோ மகனோ டாக்டராக தான் ஆகணும், என்ஜினியராக தான் ஆகணும், இல்லை ஒரு ஆடிட்டராக தான் ஆகணும், ஒரு ஆர்கிடெக்சர் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிக்கட்டும். இல்லைன்னு சொன்னால் எந்த இதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதை அவங்களுக்கு ஊக்குவிக்கும்னே தவிர, சில நேரத்தில் வருவாங்க, இல்லை மேடம் நீங்கள் என் குழந்தைக்கு இந்த குரூப் தான் நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த குழந்தைக்கு விருப்பம் இல்லாமையும் இருக்கலாம். இது நிறைய கேசஸ் என்கிட்ட இந்த மாதிரி, அதாவது பெற்றோர் போன அப்புறம் தனியாக வந்து சொல்லும், மேடம் இல்லை மேடம் எனக்கு இந்த குரூப் பிடிக்கல மேடம், எங்கள் அப்பா அம்மாக்காக தான் நான் தலையாட்டிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், ஏம்மா நீனே கன்வின்ஸ் பண்ணு, ஏன்னா உன்னுடைய பெற்றோர்களும் உன்னுடைய நன்மைக்கு தான் சொல்லுவாங்க, இருந்தாலும் உனக்கு அதில் விருப்பம் இல்லை உனக்கு அதில் நாட்டம் இல்லைன்னு சொன்னால் நீ நல்லா எடுத்து சொல்லலாம்ல, நல்ல முறையில் எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி நான் சொல்லி அனுப்புறது. அந்த மாதிரி நிறைய கேசஸ் நடந்தும் இருக்குது. ஆகவே பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை தங்களுடைய ஆசைகளை
குழந்தைகள்கிட்ட திணிக்கக்கூடாது. அவர்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு தெரிஞ்சு அவர்கள் எந்த துறையை எடுத்துக்க விருப்பப்படுறாங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள ஊக்குவிக்கணுமே தவிர நம்ம கம்பல்ஷன் பண்ணி எதுவுமே செய்தோம்னு சொன்னால் பிற்காலத்தில் அது வந்து பேக் ஃபயர் ஆயிரும். ஆகவே பெற்றோர்கள் தயவுசெய்து குழந்தைகளை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அது இந்த வயசில் தான் குழந்தைகளை நம்ம நம்மளை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு நம்ம எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வயசு தாண்டிட்டாங்கன்னா அப்புறம் சொந்தமாக சிந்திக்க ஆரம்பித்தாங்கன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே இப்போவே நல்ல விஷயத்தை சொல்லி வாங்க. இது பெற்றோர்களுடைய கடமையும் ஆசிரியர்கள் கடமையும். ஆகவே ஆசிரியரும் சரி பெற்றோர்களும் சரி நான் இந்த வயசில் அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது பசுமரத்தாணி போல் மனசில் பதிஞ்சிரும். அவங்க பின்னால் தவறான வழியில் போகிறதுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பம் அமையாதுங்கிறத என்னுடைய கருத்து. ஒரு ஆசிரியராக கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலம் பயணம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். இன்னைக்கு சின்ன விஷயத்தை கூட ஒரு டாலரன்ஸ் அப்படிங்கிறது இல்லை, பெரியவங்களுக்கும் இல்லை குழந்தைங்களுக்கும் இல்லைங்கிறத பார்க்குறோம். ஒரு தோல்வியை வந்து மனதளவில் அவங்களால எடுத்துக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லாமல் நிறைய நம்ம கேசஸ் பார்க்குறோம், தற்கொலைகள் இதெல்லாம் பார்க்குறோம். ஒரு ஆசிரியராக என்ன மாதிரியான ஒரு ஆலோசனைகளை நீங்கள் வழங்குவீங்க? ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் நம்ம அதிகப்படியாக கொடுக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் என்ன தேவையாக இருக்குது? ஆமாம், இது வந்து இப்போ ரொம்ப ரேம்பண்ட்டாக இருக்குது. நம்ம பேப்பரை பிரித்தோம்னா மார்க்கு குறைவாக வாங்கிடுச்சு, அதனால் தற்கொலை பண்ணிடுச்சு. அம்மா ஏதோ கொஞ்சம் கண்டிச்சிட்டாங்களா உடனே தற்கொலை பண்ணி, டீச்சர் ஏதோ சொல்லிட்டாங்க அதனால் தற்கொலை பண்ணி. இது வந்து முதல்ல குழந்தைகளுக்கு நம்ம வந்து வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன், இப்போ சும்மா புஸ்தக படிப்பு மட்டும் பத்தாது, அவங்களுக்கு வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன் கொடுக்கணும். அந்த எஜுகேஷன் நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல முறையில் இப்போ உயிருங்கிறது கடவுள் கொடுத்தது, அந்த உயிரை எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. கடவுள் எப்போ கூப்பிட்றாரோ போய் தாங்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம உயிரை எடுத்துட்டோம்னு சொன்னால் இப்போ உலகத்தை சேலஞ்சஸ் எத்தனையோ நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குது. அப்போ இந்த உயிரை நம்ம தற்கொலை பண்ணிட்டதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆக போகிறதில்ல. ஆகவே சேலஞ்சஸை நான் எதிர்கொள்வேன், நான் வந்து என்னவாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி ஆவேன், அதை எப்படி சரியான முறையில் சால்வ் பண்ணுவேங்கிறது குழந்தைகள் நினைக்கணுமே தவிர ஒரு குறைஞ்ச மார்க் 100க்கு 100 வாங்கி எல்லாருமே 100க்கு 100 வாங்கிடணும்னு சொல்லி அவசியம் இல்லை. மார்க்கை வச்சு தான் ஒரு குழந்தையுடைய திறமையை எடை போடுறதும் இல்லை. ஆகவே உங்களுக்கு திறமை இருக்குது, அந்த திறமையை நீங்கள் வளர்த்துக்கிறங்க. அதே நேரத்தில் சரி மார்க்கு கொஞ்சம் குறைஞ்ச போனால் என்ன இருந்துச்சு, அதனால் வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு அதுவும் இது சின்ன வயசில் உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது இன்னும் நிறைய நெடுந்தூரம் போக வேண்டி இருக்குது. ஆகவே அதை யோசிக்கணும். அதை யோசித்து இந்த தற்கொலை நம்ம கடவுள் கொடுத்த உயிரை எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாதுங்கிற அந்த ஒரு எண்ணத்தை குழந்தைகள் மனசில் விதைச்சிட்டோம்னு சொன்னால் அது அந்த தற்கொலைக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தடுத்தாக்கலாம். ஆகவே பெற்றோர்களாகிய நீங்கள் அன்பாக பேசு, குழந்தைகள்கிட்ட அன்பாக பேசு. தவறு செய்யக்கூடியது மனித இயல்பு. ஆகவே அது ஒரு தவறு செய்துட்டால் சத்தம் போட்டு பேசுகிறது, என்ன ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாத இந்த மாதிரி நெகட்டிவாக எப்பவும் பேசக்கூடாது. பாசிட்டிவாக பேசும்போது அவங்களுக்கும் ஒரு பாசம், அது ஆசிரியராக இருந்தாலும் சரி பெற்றோர்களாலும் சரி அவங்க மேலே ஒரு பாசம், சரி அவங்க சொல்கிறபடி நம்ம கேட்கணும், நம்முடைய நன்மைக்கு தான் சொல்லுவாங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஆகவே இந்த மாதிரி நம்ம முறையில் கொண்டு வந்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி தற்கொலைலாம் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பமே அமையாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு கல்வியாளராக ஒரு ஆசிரியராக உங்களுடைய பயணத்தை தொடங்கி 45 ஆண்டு காலமாக இன்றைக்கும் இந்த பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது கல்வி அதோட முக்கியத்துவம் என்ன, அதை உங்கள் குடும்பத்திலேருந்தே நீங்கள் அதை எப்படி பார்த்துருக்கீங்க? ஆரம்ப கால கல்வி அப்படிங்கிறது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு ஒரு அறிவுபூர்வமான வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குது? பெற்றோர்கள் மாணவர்கள் இவங்களை ஒருங்கிணைக்கிறதுல ஆசிரியரோட பங்களிப்பு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? ஒரு புரிதலோடு அணுக வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கு இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றுறதுக்கும் அதை சரி பண்ணுறதுக்குமான ஒரு பணியை ஆசிரியர்கள் எவ்வளோ தூரம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க இன்னைக்கு முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகள் இருந்து நாம் படித்திராத பல அரிய தகவல்களை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு இந்தியாவில் மாநில முதலமைச்சர்களுக்கும் மாநில ஆளுநர்களுக்கும் இடையிலான மோதல் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் தெலுங்கானாவை சேர்த்து மொத்தம் 29 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் இருக்கின்றன. யூனியன் பிரதேசங்கள் என்பவை மத்திய அரசினுடைய நேரடி கண்காணிப்பிற்கு உரியவை. இந்த 29/6 என்கிற இந்த 35 பகுதிகளில் இன்றைக்கு வெளிப்படையாக ஒரு மாநிலத்திலும் 2 யூனியன் பிரதேசங்களிலும்
ஆளுநர் முதல்வர் மோதல் வெளியில் வந்திருக்கிறது. இது இரண்டு தனிப்பட்ட மனிதர்களுக்கு இடையிலான மோதலோ அல்லது இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான மோதலோ என்று கருத வேண்டியதில்லை. இவை இரண்டையும் தாண்டி மாநில சுயாட்சி வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்த மோதலாகவே இது எழுந்திருக்கிறது என்று நாம் கொள்ளலாம். முதலில் அது தில்லியிலே தான் வெளிப்பட்டது. தில்லியில் முதலமைச்சராக இருக்கிற கெஜ்ரிவாலுக்கும் அங்கே இருக்கிற ஆளுநருக்கும் இடையில் நடைபெற்ற மோதல்களை நாம் அறிவோம். அதற்கு பிறகு புதுவையில் இன்றைக்கு அது உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் மேற்கு வங்க மாநிலத்திலும் தன்னை ஆளுநர் தொலைபேசியின் மூலம் மிரட்டுவதாக அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார். இப்போது நம் முன்னால் இருக்கிற கேள்வி, இந்த மோதலுக்கு அடிப்படை காரணம் என்ன? வேறொன்றுமல்ல, ஒரு மாநிலத்தில் முதலமைச்சருக்கு கூடுதல் அதிகாரமா ஆளுநருக்கு அதிகாரமா என்று கேட்டால் 29 மாநிலங்களை பொறுத்தளவில் அது மிக வெளிப்படையானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில முதலமைச்சர்களுக்குத்தான் கூடுதல் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் 6 யூனியன் பிரதேசங்களில் முதலமைச்சரை காட்டிலும் துணைநிலை ஆளுநருக்கு கூடுதலாக அதிகாரம் சட்டப்படி இருக்கிறது. அதனை பயன்படுத்தித்தான் அண்மையில் புதுவை மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநராக இருக்கிற கிரண்பேடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக 3 நியமித்தார். அது சட்டத்தில் இடம் இருக்கிறது, அவர் 3 நியமிக்கலாம் என்று. அந்த 3 பேரும் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருந்தார்கள். பொதுவாக அதற்கு தகுதிகள் சட்டத்தில் வரையறுக்கப்படவில்லை. இந்த தகுதி உடையவர்களைத்தான் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமன உறுப்பினர்களாக ஆக்கலாம் என்று 1963 ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தில் எந்த விளக்கமும் இல்லை. எது நடைமுறை என்று கேட்டால், அந்த யூனியன் பிரதேசத்தில் அல்லது அந்த மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருக்கிறவர்கள் தங்களை சார்ந்தவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பளிப்பது இதுதான் இயல்பு. சட்டமன்ற மேலவை இன்றைக்கு தமிழகத்திலே இல்லை. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்று சொல்லுவோம். சட்டமன்றத்தை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்றும் மேலவையை மேலவையை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்றும் சொல்லுவோம். அதற்கான சுருக்கமாகத்தான் எம்எல்ஏ என்றும் எம்எல்சி என்றும் அந்த உறுப்பினர்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் போட்டுக்கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எம்ஜிஆரினுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு அந்த மேலவை கலைக்கப்பட்டு விட்டது. ஆனால் சட்டமன்றத்திற்கும் கூட யூனியன் பிரதேசங்களில் நியமன உறுப்பினர்கள் உண்டு. இன்றைக்கு புதுவையிலே ஆளுங்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கிற ஆளுநர் மத்திய அரசினுடைய ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியிலிருந்தே 3 உறுப்பினர்களையும் நியமித்திருக்கிறார். அதுதான் சிக்கல். இதனை எதிர்த்து கடுமையான விவாதங்கள் இன்றைக்கு அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னமும் சொன்னால் அது நீதிமன்றத்திற்கே இந்த வழக்கு போய்விட்டது. நீதிமன்றத்தில் இப்படி 3 பேரை, அதுவும் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர், செயலர், பொருளாளர் ஆகியோரையே உறுப்பினராக நியமிப்பது என்பது மிக வெளிப்படையாக கட்சியை அரசுக்குள் கொண்டு வருவதாக இருக்கிறது என்று வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு புதன்கிழமை விசாரணைக்கு வரும் என்று நீதிமன்றம் சொல்லுகிறது. செவ்வாய்க்கிழமை இரவே இவர்கள் பதவியேற்றுக் கொள்ளுகிறார்கள். அவசரமாக செவ்வாய்க்கிழமை இரவு பதவியேற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆனாலும் அது இன்னமும் அந்த வழக்கு நிலுவையிலே தான் இருக்கிறது. இதுதான் புதுவையிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு சிக்கல். இதற்கு என்ன அடிப்படை என்றால், சட்டப்படி தானே செய்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். உண்மைதான். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்குத்தான் அதிகாரம் இருக்க வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் அந்த சட்டத்தை திருத்த வேண்டுமே தவிர, அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆளுநரே எல்லோரையும் நியமிப்பார் என்றால் பிறகு அங்கு தேர்தலே நடத்த வேண்டியதில்லை. மக்கள் ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அவருக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. மத்திய அரசு ஒருவரை ஆளுநராக கொண்டு வந்து சேர்க்கும். அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொன்னால் இது இந்த குறிப்பிட்ட முதலமைச்சரை அவமானப்படுத்துவதாகாது, வாக்களித்த மக்களை அவமானப்படுத்துவதாக ஆகும். இதனை அரசு செய்தாலும் அதற்கு சட்டம் அனுமதித்தாலும் அதனுடைய பொருள் இதுதான். என்றைக்கும் மக்களே கூடுதல் அதிகாரமுடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த செல்வாக்கு இருக்க வேண்டுமே தவிர,
வெறும் நியமனத்தில் வந்திருக்கிற ஆளுநர் நியமனத்தில் மற்றவர்களை கொண்டு வருவது என்பதன் மூலம் ஒட்டுமொத்தமாக மக்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என்று ஆகும். இது புதுவையினுடைய நிலை என்று சொன்னால், மேற்கு வங்கத்தில் மிக வெளிப்படையாக அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், ஆளுநர் என்னை தொலைபேசியில் அழைத்து மிரட்டுகிறார் என்று. இதுவரையில் இந்தியாவில் இப்படிப்பட்ட செய்திகள் இவ்வளவு வெளிப்படையாக வந்ததில்லை என்று சொல்லலாம். ஆளுநருக்கும் முதலமைச்சருக்குமான மோதல்கள் பல மாநிலங்களிலே நடைபெற்றிருக்கின்றன. தமிழ்நாட்டிலேயே நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் தான் மிக மோசமாக ஒரு கட்டத்திலே நடைபெற்றிருக்கிறது. முதலமைச்சரும் ஆளுநரும் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் பேசிக்கொள்ளாமல் இருந்த காட்சியெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு முறை இங்கே நடைபெற்றது. அதுவும் குடியரசு நாள் பேரணி நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு மரபு உண்டு, முதலமைச்சரும் பக்கத்தில் ஆளுநரும் அமர்ந்து அந்த பேரணியை பார்வையிடுவார்கள். ஆனால் அன்றைக்கு 2 பேரும் எப்படி பார்வையிட்டார்கள் என்கிற அந்த காட்சியை அனைத்து ஊடகங்களும் வெளியிட்டன. தொலைக்காட்சிகளில் நேரலையாகவே மக்கள் பார்த்தார்கள். முதலமைச்சர் இந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்திருந்தார், ஆளுநர் அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்திருந்தார். இது ஏதோ ஒரு தனிமனித சண்டை போல நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு ஆளுநர் தன்னை மிரட்டுகிறார் என்று ஒரு முதலமைச்சர் அறிக்கை விட்டிருக்கிறார். இது ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு நல்லதில்லை. அடிப்படையில் இது எதை பற்றிய விவாதம் என்று கேட்டால், ஒரு மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பது பற்றியது. மாநில மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் வெற்று பொம்மைகளாக ஆக்கப்படுவார்கள் என்று சொன்னால், ஒட்டுமொத்த தேர்தல் அமைப்பு என்பதும் மக்களின் எண்ணம் என்பதும் புறந்தள்ளப்படுகிறது என்பது ஒரு பக்கம் இருக்க, மெல்ல மெல்ல ஒற்றை ஆட்சி முறையை இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு வலிமையாக திணித்து கொண்டிருக்கிறது என்பதே இதன் பொருளாக இருக்கிறது. எனவே மாநிலங்களினுடைய அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்படுகிறது. அனைத்து அதிகாரங்களும் மத்தியில் குவிகின்றன. மத்தியில் இருக்கிற அரசே இந்தியாவின் ஒற்றை அரசு, மற்றவைகளெல்லாம் அரசுகள் இல்லை என்பது போல ஏற்கனவே சட்டம் பலவீனமாகத்தான் இருக்கிறது. அதனை மேலும் பலவீனப்படுத்தும் வகையில்தான் இந்த போக்குகள் நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமானது. எனவே கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும், வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற படிப்புகளை நாம் எவ்வாறு தேர்ந்தெடுக்கலாம் என்பதை பற்றியும் இன்றைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு பகுதியில் பார்க்கலாம். நம் வீடியோவில் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி மூலமாக ஒரு பட்டதாரி இளைஞர் என்ன மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் அவர் தகுதியானவர், அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் என்ன மாதிரியான பணிகள்லாம் இருக்கின்றன, அந்த பணிகளுக்கான தேர்வுகள் யார் யார் நடத்துகிறாங்க, எந்த அமைப்பு நடத்துது, அந்த தேர்வினுடைய தேர்வு முறைகள் என்ன, அதற்கு தயாராகக்கூடிய முறைகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் நம்ம போன வாரம் பேசும்போது ஐஎஃப்எஸ் தேர்வுகள், அதில் இருக்கக்கூடிய நேர்முக தேர்வு, அதாவது முக்கியமாக பர்சனாலிட்டி டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசினோம். ஒரு ரீகாலுக்காக நம்ம என்ன பேசினோம் நினைவுபடுத்திக்கலாம். அது பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமைன்னா அதில் அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி, வெளிப்புற தோற்றம், ஆளுமையின் வெளிப்புற தோற்றம், ஆளுமையின் உள்புற தோற்றம் அப்படிங்கிற 2 விஷயத்தை பற்றி பேசினோம். அதில் வெளிப்புற தோற்றம் என்ன அப்படிங்கிறது பேசும்போது, ஒருவர் அவருடைய இயற்கையான தோற்றம் அப்படிங்கிறது அவருடைய ஆளுமையை தீர்மானிக்காது. அந்த இயற்கை தோற்றத்தை அவர் பயன்படுத்தி எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறார் அப்படிங்கிறத ஆளுமை அப்படிங்கிறத பற்றி நம்ம சொன்னோம். அதில் உடை எப்படி அணியணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசினோம். உடையினுடைய தேர்வு முறை அப்படின்னு பேசினோம். ரெண்டாவது அதிலே அந்த அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நாம் எப்படி நடந்துக்கிறோம், ஒரு குழுவிட்ட பேசும்போதோ, ஒரு டீம் ஒர்க்கராக இருக்கும்போதோ, அல்லது நம்மளோட சக மனிதர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம், நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, இதை தான் அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம். அதாவது ஒருவர் பேசுகிற போது, ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் போய் உட்காடுறீங்க, உங்கள் வீட்டுக்கே ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வர்றார், ஒரு விருந்தினர் ஒருத்தர் வந்திருக்காரு, உங்கள் நண்பர் வந்திருக்கிறாரு, இல்லை உங்கள் அப்பாவுடைய நண்பர் வந்திருக்கிறாரு. என்ன எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் அவரை கிராஸ் பண்ணி உள்ளே போகிறீங்க. போகும்போது யாராக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறனால நம்ம ஃபிசிக்கலாக என்ன செய்வோம், அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவோம், ஒரு புன்னகை காட்டுவோம், வாங்க அப்படின்னு கேட்போம். நல்லா இருக்கீங்களான்னு தெரிந்தவராக இருந்தால் நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். தெரியாதவராக இருந்தால் நம்ம அறிமுகப்படுத்துவோம். நான் என்னுடைய பேர் இது, நான் இன்னார், இவர் யாரை பார்க்க வந்திருக்கீங்களோ எங்கள் அப்பா பேர் சொல்லி என்னுடைய பையன் நான்
அப்படின்னு கேட்போம். அப்போ அவர் வந்து ஒரு கனெக்ட் வரும், அவருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு கனெக்ட் வரும். இதை தான் நம்ம அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படிங்கிறோம். கை குலுக்கிறது போனோடனே இந்த மாதிரி விஷயங்கள். இதில் வந்து சில அடிப்படை எட்டிகட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எட்டிகட்டிஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்மளோட அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணும். இது இன்டர்வியூலேயும் போய் உட்காந்து பார்த்திங்கன்னா, ஒரு போர்டு மெம்பர்ஸ் 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்வியை கவனமாக வாங்கணும், அந்த கேள்வியை அவங்கள கவனிக்கணும். முக்கியமாக அவங்க கேள்வி கேட்பவருடைய கண்ணை பார்க்க வேண்டும், கண்ணை பார்த்து பேசுகிறது, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி. அப்புறம் அவர் கேட்ட கேள்வி வந்து காதில் கரெக்டாக கவனமாக வாங்கிக்கிட்டு அவருக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லுகிற போது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு போர்டுக்கு பதில் சொல்கிறோம். ஒரு மனிதர் கேள்வி கேட்குறாரு, ஒரு இன்டர்வியூ போர்டு மெம்பர் கேள்வி கேட்குறாருன்னா அவரை பார்த்து அவர் பேசுகிற போது அவரை பார்த்து கவனிப்பதுங்கிறது ஒரு அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி, ஒரு முக்கியமான விஷயம். பட் நாம் விடையளிக்கிற போது நாம் அந்த ஒரு மனிதருக்கோ அந்த ஒரு மெம்பருக்கு நம்ம விடை அளிக்கலை, நாம் விடையளிக்கிறது அந்த போர்டுக்கு, அந்த குழுவினருக்கு. ஸோ அந்த குழுவினர் அனைவரையுமே பார்க்க வேண்டியது நம்ம ஐபால் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே பார்க்கணும், அதாவது எல்லாருக்குமான ஒரு முக்கியத்துவத்தை தர வேண்டும். இதை தான் வந்து நம்ம அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக நம்ம வந்து பழக தான் வரும். ஸோ நாம் அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி உடை அணிஞ்சிக்கிறது. ஏன் வந்து நம்ம வந்து இன்டர்வியூக்கு போகும்போது பொதுவாக வந்து நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க, ஆண்களாக இருந்தால் வந்து டை கட்டிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. ஏன் டை கட்டிட்டு போகிறோம்? டை கட்டிட்டு போகிறதுனால என்ன இன்டர்வியூவில் என்ன மாறுதல் ஏற்பட்டுற போகுது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நீங்கள் வந்து யூபிஎஸ்சி ஐஏஎஸ் தேர்வுக்கான இன்டர்வியூ பார்த்திங்கன்னா மே மாதம் டெல்லியில் நடக்கும். வெயில் வந்து 48 டிகிரி 49 டிகிரி இருக்கும். அந்த 49 டிகிரியில் கழுத்தை இருக்கிற மாதிரி டையை போட்டுட்டு போகிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? அது வந்து நம்மளுடைய எதையாவது மாற்ற போதா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்டர்வியூ போர்டு மெம்பருக்கு வந்து நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, இந்த நிகழ்வு, இந்த ஈவெண்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது, நான் இதை வந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன், அதனால தான் நான் வந்து என்னை இதற்காகவே தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். நான் தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எப்படி காட்ட முடியும்? ஒரு டை போடுறது மூலமாக காட்ட முடியும். ஒரு ஃபுல்லாம் ஷர்ட் போட்டு கண்ணா பின்னான்னு கையை மடக்கி விடாமல் ஒரு டீசெண்டாக வந்து கை கஃப் மாட்டிட்டு ஒரு டை கட்டிட்டு நான் நீட்டாக என்னை ப்ரெசென்ட் பண்ணுகிற போது நான் என்ன சொல்கிறேன் அவர்கிட்ட, இந்த ஈவெண்ட் எனக்கு முக்கியம், நீங்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு பணியில் இருக்கிறீங்க, நீங்கள் யாருமே வந்து இங்கே வந்து ஒரு விளையாட்டாக இங்கே வரவில்லை, அது எனக்கு நல்லா புரியுது, எனக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள், எனக்கான டைமை நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்க, அதை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத நம்மளுடைய தோற்றத்தின் வாயிலாக அவர்களுக்கு சொல்கிறோம், பகர்றோம். அதனால தான் அந்த அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டியில் ட்ரெஸ்ஸிங் பிகம்ஸ் இம்பார்ட்டண்ட். இல்லாட்டா வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது ஷார்ட்ஸில் கூட இன்டர்வியூ போகலாம், ஷூஸ் போடாமல் போகலாம், டை கட்டாமல் போகலாம், இன் பண்ணாமல் போகலாம், இது எதுவுமே தவறே கிடையாது. இப்போ நான் இங்கே வந்து உட்காந்து பேசினேன் அப்படின்னா இது போல் வந்து ஒரு ஃபார்மலான ட்ரெஸ்ஸில் வந்து நான் உட்காந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அதை பேசுகிறோம்? ஏன்னா இந்த வியூவர்ஸ் எனக்கு முக்கியம், இந்த சேனல் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குது, இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் வந்து எப்படி சொல்ல முடியும்? இதன் அடிப்படையில் தான், இதன் வாயிலாகத்தான் நான் சொல்ல முடியும். இதே தான் இன்டர்வியூக்கும் பொருந்தும். அதனால தான் அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட். இதுதான் அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி. பட் இது எந்த வகையிலையும் வந்து உங்களுடைய ஆளுமையை முழுமையான ஆளுமையாக இது ஆகவே ஆகாது. முழுமையான உங்களுடைய ஆளுமை எங்கே வருதுன்னு சொன்னால், எங்கே இருக்குதுன்னு சொன்னால் உங்களுடைய உள்ளே இருக்குது. அதாவது உங்களுடைய தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ்னு சொல்கிற அந்த கான்ஃபிடென்ஸில் இருக்குது. ரெண்டாவது உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய நோக்கு, எந்த நோக்கில் நீங்கள் பார்க்குறீங்க, பாசிட்டிவாக பார்க்குறீங்களா நெகட்டிவாக பார்க்குறீங்களா, அதில் இருக்குது. மூன்றாவது உங்களுடைய கருத்தாக்கம், என்ன மாதிரி உங்களால் கருத்தாக்க முடியுது, உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது, அது வந்து தெளிவான கருத்துக்களாக இருக்குதா, ஒரிஜினலான கருத்துக்களாக இருக்குதா, நீங்கள் அதில் வந்து உங்களுடைய சிந்தனையை நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, மைண்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அதில் இருக்குது. நாலாவது ஆப்டிமிசம், நீங்கள் எதிர்மறை சிந்தனை உடையவரா நேர்மறை சிந்தனை உடையவரா? பெசிமிஸ்ட்னா எதிர்மறை சிந்தனை, ஆப்டிமிஸ்ட்னா நேர்மறை சிந்தனையுடையவர். ஒரு கருத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நேர்மறையாக பார்க்கிறீர்களா அல்லது எதிர்மறையாக பார்க்கிறீர்களாங்கிறது முக்கியம். இதை தான் வந்து அவங்க பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு நம்ம ஐஏஎஸ் தேர்வு குறித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பற்றி பேசணும். அதுலேயும் நான் இதே தான் சொன்னேன் உங்களுக்கு. அது நேர்மறை சிந்தனை இருக்கக்கூடியவர் தான் வந்து ஒரு தலைமை ஏற்று ஒரு குழுவை நடத்தி கொண்டு போக முடியும். ஒரு சேயிங் இருக்குது, அதாவது 1000 சிங்கங்கள் கொண்ட ஒரு படையை ஒரு ஆடு வழி நடத்துமேயானால் அந்த படை தோற்கும். 1000 ஆடுகளை கொண்ட ஒரு படையை ஒரு சிங்கம் வழி நடத்துமேயானால் அந்த படை வெற்றி கொள்ளும், ஜெயிக்கும். இதுக்கு என்ன இந்த 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 சேயிங்கிற இந்த கதையினுடைய பின்னணி தத்துவம் என்னன்னு சொன்னால்,
தலைமை ரொம்ப முக்கியம். சிங்கமும் ஆடும் வந்து இந்த இடத்துல வந்து தலைமை பண்புக்கு வந்து ஒரு குறியீடாக காட்டுறாங்க. சிங்கத்தினுடைய பண்பு என்ன, அது வந்து ஒரு குழுவை தலைமையேற்று நடத்தும்போது சரியான திட்டமிடுதல் இருக்கும், பாசிட்டிவான அப்ரோச் இருக்கும், ஜெயிக்க தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான நேர்மறை சிந்தனை இருக்கும். மூன்றாவது, யார் என்னென்ன செய்யணுங்கிறத அது அந்த குழுவுக்கு பிரித்து கொடுக்கும். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அது எங்கே கொடுக்கும், அந்த தலைமை என்ன செய்யும், யாருக்கு எது முடியுமோ அவனுக்கு அந்த பணியில் அவனை இருத்தும். இதுதான் வெற்றிக்கான அடிப்படை. அப்போ ஒரு தலைமை பண்புக்கு போகக்கூடியவனுக்கு இது இருக்கணும். அதனால தான் இந்த 4 விஷயத்தையும் முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ எதிர்மறை சிந்தனை இருக்கக்கூடாது, நேர்மறை சிந்தனை இருக்கணும், ஒரிஜினல் தாட் இருக்கணும், கருத்துக்கள் இருக்கணும், உங்களுடைய நோக்கம் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை உங்களுடைய தன்னம்பிக்கை இருக்கணும். இந்த தன்னம்பிக்கை அடிப்படையை வச்சு தான் வந்து எல்லாமே ரிவால்வ் ஆகும். இதைத்தான் அவங்க பரிசோதிக்க போகிறாங்க. ஸோ இது எப்படி கருத்தாக்குறது அப்படிங்கிறது குறித்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மீண்டும் நம்ம ஆலோசனை நேரத்தில் அடுத்த எபிசோடில் பார்க்கும்போது ஆளுமை தேர்வு பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம்.